ஹாய் என் ஸ்குவாடு, நான் தான் உங்கள் அக்மல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என் ஸ்குவாடு என்னடா திரும்ப பேங்க் மாட்டிட்டு வந்து நின்றுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ரைடு போக போகிறோம். பெரிய ரைட்னா ஒரு 100 கிலோமீட்டர், அப்படி அப் அண்ட் டவுன் பார்த்தா 200 கிலோமீட்டர் வரும். எங்கே போக போகிறீன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒகேனக்கல் தான் போக போகிறோம். எதுலன்னா பஸ்ஸில் தான் என் ஸ்குவாடு, வழக்கம் போல் பஸ்ஸில் தான். யாருன்னு கேட்குறீங்களா? நானும் நம்ம அஜி தான். நம்ம அஜி போய் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். பிக்கப் இல்லை, அவர் முன்னாடி வந்துடுவார். அவர் கூட நம்ம போய் ஜாயின்ட் ஆகி அப்படியே போகிறது தான் என் ஸ்குவாடு. இங்கேருந்து நம்ம தருமபுரி தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். உங்களுக்கு தருமபுரி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் என் ஸ்குவாடு. இன்றைக்கி எப்படியோ நம்ம வீக்கெண்ட் டேஸில் போகல, வீக் டேஸில் தான் போய்க்கிறோம். வீக்கெண்ட் டேஸ்னால் சரியான கூட்டம் வரும் என் ஸ்குவாடு, அதனால் வீக் டேஸில் போகல. வாங்க என் ஸ்குவாடு. வீக் டேஸில் போகல, வீக்கெண்ட் டேஸில் போகல. வீக் டேஸ் என்னன்னா, வீக்கெண்ட் டேஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஸ்குவாடு, ஒன்றும் இல்லைங்க. வீக் டேஸ்னால் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே இருக்கிற நாட்களை வீக் டேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைம்லலாம் யாருமே அவ்வளோ வரமாட்டாங்க என் ஸ்குவாடு, ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. வீக்கெண்ட் டேஸ்னால் சனி ஞாயிறு அந்த 2 நாள் சொல்லுவாங்களே, அதான் அந்த நாள் தான் வீக்கெண்ட் டேஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாலிடேஸும் போகக்கூடாது, ஏன்னா அந்த டைமெல்லாம் டூரிஸ்ட்டுங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா முன்னே டூரிஸ்ட் பிளேஸு அவ்வளோ பேர் இல்லைன்னு எப்படி சொல்லுங்கள், அதிகமாக இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வீக் டேஸில் தான் போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேர் தான் போக போகிறேன் கூட. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு இதில் யூடியூப்பில் வீடியோ பார்த்தோம். யூடியூப்பில் போட்டுக்கிறாங்களே ஒகேனக்கல் போகிற வீடியோஸ் அதில் நம்ம பார்த்தோம். அதில் வந்து போட்டுக்கு வந்து 1500 சொன்னாங்க. 1500 நம்ம 4 பேர் 5 பேர் போனால் அப்படியே டிவைடட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. அது இல்லாமல் நம்ம 2 பேர் தான் போக போகிறோம். அங்கே போய் யாராவது கிடைக்கிறாங்களா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி. இல்லைனா நம்ம 2 பேர் தான் போக போகிறோம் என் ஸ்குவாடு. வாங்க உங்களுக்கு தருமபுரி போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் என் ஸ்குவாடு. என் ஸ்குவாடு ஒகேனக்கலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. தருமபுரியிலே வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். தருமபுரியில் வந்து நம்மளுக்கு அங்கே பஸ்ஸு உடனே இருந்துச்சு, அதனால் அங்கே வந்து ஏறி அப்படியே வந்துட்டோம். வந்து இறங்கிட்டோம், அங்கே பஸ் ஸ்டாண்ட்க்கு இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து அந்த ஃபால்ஸ் போட்டிங் ஹவுஸ் தான் போகிறோம். வாங்க என்ஸ் கூட அங்கே போய் அங்கே கண்டினியூ பண்ணுறேன். என்ஸ் கூட என்ட்ரன்ஸ் தாண்டி அப்படியே வந்துட்டோம், முன்னாடி போய்க்கிறோம். அப்படியே நம்ம அஜி வந்து முன்னாடி போய்க்கிறாரு. அவன் பக்கத்தில் ஒரு அண்ணா வந்து அவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிங்கிறாரு. போட்டிங்கு டிரைவர் அவர் தான், அவர் கூட தான் போக போகிறோம். உங்களுக்கு போட்டிங் போயிட்டு அங்கே பில் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் என் ஸ்குவாடு. வாங்க அப்படியே போகணும், நீங்கள் பாருங்கள் என் ஸ்குவாடு. அப்படி ஏன் ஸ்குவாடு இங்கேருந்து போட்டெல்லாம் அந்த பரிசல் படகெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வரும் வழியெல்லாம் அக்காங்க சமைக்கிறவங்க இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் நீங்கள் மீன் வாங்கி தரீங்களா, நாங்கள் சமைச்சு தரோன்னு அப்படி கேட்டாங்க. நாங்கள் சமைச்சு சாப்பிட வரல. ஸ்டார்டிங் இப்போ போட்டு எடுத்துகிட்டு போய் போட்டில் இது பார்த்துட்டு இப்படி ஷோ பண்ணுறேன் என் ஸ்குவாடு. ஆல் அரௌண்ட் கடையெல்லாம் மீன் தாங்க என் ஸ்குவாடு. எந்த பக்கம் பார்த்தாலும் மீன் கிடைக்கு. இல்லைம்மா ஹேண்ட்ஸ் கூட அந்த பே பண்ணிட்டு எடுத்துக்கொண்டோம். இங்கே அப்படியே காட்டுங்க பாருங்கள், ஹேண்ட்ஸ் கூட தான் இங்கே இருக்குது. ஹேண்ட்ஸ் கூட பில்லு கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே இருந்து அப்படியே அந்த பரிசல் போட்டில் போக போகிறோம். நம்ம அண்ணா வந்து கீழே போய்க்கிறாரு. வாங்க அப்படியே போகலாம். இதெல்லாம் மலை தாங்க என் ஸ்குவாடு. அது நடுவில் தான் அந்த ஆறுலாம் போக போகிறோம். நம்ம எல்லாம் அங்கே அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க, தெரியுதா, அவர் தான். வாங்க என் ஸ்குவாடு அப்படியே போகலாம். இந்த வியூ பாருங்க என் ஸ்குவாடு. அவர் தான் என் ஸ்குவாடு, நம்மளுடைய பரிசல் போட் டிரைவர். ஏன் ஸ்குவாடு பரிசல் போட்டில் வந்து உட்காந்துட்டோங்க. நம்ம அண்ணன் ஓட்டி நிற்கிறாரு பரிசல் போட்டை. எடுத்துட்டு வா, அடுத்த முறை போயிட்டு வா, நான் ஃபோன் நம்பர் தரேன். சரிண்ணா, கூட்டிகிட்டு வா. சரி கண்டிப்பாக. அதுதான் போயிட்டோங்க என் ஸ்குவாடு. உள்ளே வரைக்கும் கூப்பிட்டு போகிறாரா, அப்படியே நம்ம போகலாம். கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ பண்ணி பாரு, எப்படி ரவுண்ட் சுற்றி விட்டு பாருவா, வைதை கந்தல் படத்தில் சுற்றி விடுவோம் பாரு. வீடியோ பண்ணு. இந்த வழியாக வந்தோம். இங்கே அந்த ஆறுலேயே அப்படியே இது வச்சுருக்கிறாங்க கடை. போட்டு போய்
போயிட்டு இருக்கு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணல. போட்டெல்லாம் போய் அண்ணா சொல்கிறாரு 50 அடி ஆழம். 50 அடி டீப் இருக்கு. இந்த இடத்துல தான் மீன் பிடிக்கிறது. ஒரே மீன் 20 கிலோ ஒரு மாதிரில இருக்கு. ரோஜா படம் ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுத்தது. சின்ன சின்ன பாட்டில் வருமே அதெல்லாம் இந்த அருவியில் எடுத்தது. இந்த ரிதம் படம், செந்தூர பூவை, வைத்திய கதை ஷூட்டிங் எல்லாம் இங்கே எடுத்தது. அப்படியே இங்கேருந்து இந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி வந்துருந்தோம். இங்கெல்லாம் குளிக்கிற இடங்க. இங்கே பாருங்களேன் முன்னாடி செம்மையாக இருக்குதுங்க ஏன் ஸ்பாடு. இங்கே பாருங்க பாருங்க ஏன் ஸ்பாடு. அந்த ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சு வந்தாச்சுங்க. திரும்ப அந்த நெக்ஸ்ட் பிளேஸ் போக போகிறோம். இப்போ நான் அஜித் தான் வண்டி இது பரிசல் ஓட்டிங்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். நெக்ஸ்ட் பிளேஸ் கூப்பிட்டு போகிறானா இல்லை எங்கேயாவது போகிறானா தெரியல. பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் போகிற மாதிரி இருந்தால் கண்டினியூ பண்ணுறேங்க என் ஸ்கோடு. சோழி முடிச்சு தண்ணி வரும்போது அந்த துணியில மாட்டிருக்கு பாரு. அவன் அந்த மேலே போகும் தண்ணியா. தண்ணி அங்கே இருந்து அது மேலே எல்லாம் ஒரு மந்த் அண்ணன் சொன்னார். இங்கே இந்த பிரிட்ஜு தெரியுது பாருங்க. தண்ணி வந்துச்சுன்னா அது மேலே இருந்தாலும் தண்ணி வருமா. கர்நாடகாலேருந்து எல்லாம் மேட்டூர் டேம் போகுது. இதெல்லாம் இந்த தண்ணியில் இங்கே இதில் எல்லாம் தண்ணி போடலாம். அதான் அந்த அருவியாண்டு போனோம்ல அந்த தண்ணி இதில் தான் வரும். எல்லாம் அந்த கூட மாதிரி பிச்சு இதில் வந்து அந்த தாட் ஏதோ போட்டு வச்சுக்கிறாங்க. மீன் வர்றாச்சு போதும். மீன் ரொம்ப தெரியுது. அங்கே இருந்து கடைசியாக மணல் மேட்டான் வந்துட்டோம். போய் அப்படி இறங்கி போய் மீனை சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பலாம். என் ஸ்குவாடு இன்னொரு ஸ்பாட்டு என் ஸ்குவாடு அப்படியே மணல் மேட்டாண்ட இறங்கிட்டோம். போய் மீன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என் ஸ்குவாடு இடத்துக்கு. அப்படியே அக்கா மீன் கொண்டு வந்துட்டாங்க. மீன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா அண்ணன் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அங்கே போய் அப்போ போக சாப்பிட்டுக்கலான்னு சொன்னார். அப்படியே எடுத்துக்கிட்டோம் என்ன ஸ்குவாடு. அதான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு அப்படியே மீன் சாப்பிட்டுட்டே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் என் ஸ்குவாடு. மண்ணு கிளீன் பண்ணி கால் இந்த பக்கம் வந்து என் இடத்துக்கு நான் போயிடுறேன். ஏன் ஸ்குவாடு தலைவர் ரெடி பண்ணிட்டாரு. பக்கத்தில் ஒரு பாட்டில் மீன் எல்லாம் அப்படியே அதை நோக்கி அப்படியே போகலாங்க. ஏன் ஸ்குவாடு அந்த ஸ்பாட்டில் இருந்து தாண்டி வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்க்கு போக போகிறோம். அண்ணன் கூப்பிட்டு போகிறேன்றாரு. அப்படியே போகலாங்க. இதுதான் கர்நாடகா பார்டர்ண்ணா. அந்த சைடு போகிற கர்நாடகா. தமிழ்நாடு அந்த கர்நாடகா எல்லாம் கர்நாடகா பார்டராங்க. அப்படியே போகலாங்க சொல்கிறேன். A few moments later.
அந்த முன்னாடி இருக்கிற பாறை ம் அதில் தான் ஜம்ப் பண்ணி அந்த பாட்டு அது உசுர போகுது அந்த பாட்டு. அதான் முன்னாடி மரம் அதான் இந்த மரம். இந்த மரம்லாம் காட்டுவாங்க. அதான் அருவி வரும். இந்த ரிதம் படம் பார்த்து அர்ஜுன் நிறைய பாட்டு வருமா, அதெல்லாம் அந்த அருவி தான். ஃபால்ஸ் ஓடும் நதியே எங்கே இருந்தாயே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கட்டி விட்டுரு மேலே ஏறி பார்க்கறதுக்கு. மேலே ஏறி நின்று பார்த்தா நான் வந்த வியூ பாயிண்ட் எல்லாம் தெரியும் இதுல இருந்தா. நான் போகும்போது பாரு இதெல்லாம் ஏறி போகணும். இப்போ தூக்கிட்டு அந்த பக்கம் போய் போட்டு தண்ணி போட்டு ட்ராப் பண்ணிட்டு அந்த பக்கம் வெளியே போயிடும். ஏன் ஸ்பாட் இங்கே ஒரு ஃபால்ஸுங்க, இது ஒரு ஸ்பாட்டு. மீன் பிடிச்சிங்கிறாங்க. இது ஃபோட்டோ 1 மினிட் ஃபோட்டோ உடனே ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து வெளியே கொடுத்துருவோம். நாலோ பக்கமும் ஃபால்ஸ் தாங்க என் ஸ்பாட். அப்படியே வந்துருந்தோங்க. இங்கே ஒரு ஃபால்ஸு பாருங்க, இங்கே ஒரு ஃபால்ஸு. கூட இங்கேருந்து அப்படியே வந்து இந்த படிக்கட்டு மேலே ஏறி அங்கேருந்து அப்படியே வேறு ஸ்பாட்க்கு, அப்படியே வேறு ஸ்பாட் இல்லை, அதான் இதோட எண்டு. நம்ம இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்தோம். அப்படியே மேலே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்பாட். அவ்வளோ கனமா இருக்குதுன்னா அந்த மேலே டவர் மாதிரி இருந்துச்சு இல்லைங்க, அது மேலே ஏறி தான் நின்று பார்த்துக்கிறோம். இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போனோம். அதுதான் அந்த பிளேஸ் தாங்க என் ஸ்பாட். இங்கே பாருங்களேன், அந்த இடம் தான் நம்ம வந்ததே. அங்கே இருந்து இந்த மரம்லாம் இருக்குது இல்லைங்க, அதுலேருந்து இப்படி சுற்றி வந்து இங்கேருந்து இங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல அங்கே மணல் மேடெல்லாம் இருக்குது. அந்த மணல் மேட்லேருந்து அந்த மண்ணை வந்து இப்படி கூப்பிட்டு வந்து இந்த வழியாக உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த போட் எடுத்து வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க என் ஸ்குவாடு. ரொம்ப சரியான வெயிட்டுங்க போட்டு, அந்த பரிசல் போட்டு வெயிட் இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் சரியான வெயிட்டுங்க. பாருங்க, அங்கேருந்து வந்தோங்க என் ஸ்குவாடு. நம்ம அண்ணன் சொன்னார், சரியான சீசன்னா இப்படி அந்த டிசம்பரு ஜனவரி இப்படி வருது இல்லைங்க, அந்த மாதம்லாம் மீடியமாக தண்ணி இருக்கும்ப்பா, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலலாம் இந்த இதிலெல்லாம் காட்டுவாங்க இல்லைங்க, அந்த வீடியோலலாம் நம்மளுக்கு டிவியில் நாலா பக்கமும் தண்ணி வர மாதிரி அந்த இடம் தான் இது. அவர் சொன்னார், முன்னெல்லாம் இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் அங்கே தண்ணி வச்சு இப்போ கம்மியாகிடுச்சுப்பான்னு சொல்லியிருந்தார். இல்லை இங்கேருந்து இந்த ஸ்டெப்பில் தான் மேலே ஏறி வந்தோம். அதான் சார் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் பரிசல் போட்டு எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப நாங்கள் காட்டுறேங்க சார். நம்ம அண்ணன் தூக்கிட்டு போயிங்கிறாரு பரிசல் படுக்க. ஆனால் சரியான வெயிட்டுங்க ஸ்குவாடு, எப்படி தான் எடுக்கிறாங்கன்னு தெரியல. சரியான வெயிட் கிடையாது ஸ்குவாடு, எடுக்கவே முடியலைங்க. இந்த தோல் பட்டெல்லாம் சரியான படி அப்படியே போகலாங்க ஸ்குவாடு. அங்கேருந்து நம்ம படகு வந்து அந்த பக்கம் எடுத்து போய் தண்ணியில் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம போகலாங்க. இந்த சைடெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறாங்க. நம்மகிட்ட அவ்வளோங்க இருந்த பட்ஜெட்டெல்லாம் எங்கேயும் முடிச்சிட்டோம். அதான் இங்கேருந்து இப்போ கிளம்புறதாங்க என் ஸ்குவாடு. பாருங்க என் ஸ்குவாடு மசாஜ். தண்ணியில் போடுவாங்க. அதுதான் என் ஸ்குவாடு. இங்கேருந்து நம்ம திரும்ப நம்ம வந்துடலாங்க அந்த பிளேஸ்க்கு போகிறது.
ஸ்டெப்ஸில் இருந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகலாம் வாங்க. ஏன்ஸ் கூட அந்த ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம ஏறி வந்தாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம அண்ணன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம இந்த வழியாக போய் அந்த அந்த ஃபால்ஸ் இல்லைங்க, அந்த ஃபால்ஸ் அந்த போய் அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு பத்திரமா போங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நாமளும் கிளம்புறோம் சொல்ல ஃபால்ஸில் போய் ஒரு ரவுண்டு குளிச்சுட்டு அங்கேருந்து நம்ம அவ்வளோதான் பஸ்ஸுக்கு போக போகிறோம், பஸ்ஸில் ஏறி போக போகிறோம் சொல்ல. இந்த 2 சைடும் பாருங்களேன், 2 சைடுமே பரிசல் போட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் எப்படி பஸ் நிற்குமோ அது மாதிரி இங்கெல்லாம் பரிசல் ஸ்டாண்ட் நினைக்கிறேன், பரிசல் எல்லாமே நிற்குது. அவ்வளோதான் சார், நம்ம போய் அங்கே குளிச்சுட்டு உங்களுக்கு அங்கேருந்து அப்படியே நம்ம போகிற வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க சார். இந்த ஒகேனக்கல்ல இதுவும் ஒரு ஸ்பாட் தான். இங்கேருந்து நம்ம அப்படியே போய் ஃபால்ஸ் கிட்ட போகலாம் வாங்க. டைம்ஸ் கூட அப்படியே அந்த ஃபால்ஸ் ஆண்ட வந்தோம். தண்ணி போயிருந்தவங்க எல்லாம் குளிச்சுக்கிறாங்க. நம்ம அஜய் மட்டும் குடிக்கிறான்னா நின்னுங்கிற தலைவர், அவர் மட்டும் குளிச்சு முடிச்சிட்ட அப்புறம் கிளம்புறேங்க ஸ்பாட். நம்ம அஜய் மட்டும் குளிச்சுக்கிறாங்க, நான் போல குளிக்கிறதுக்கு. பாருங்க குளிச்சுக்கிறான் பாருங்க, முன்னாடி டவுசரோட குளிச்சுக்கிறான். அவ்வளோதாங்க சார், குளிச்சு முடிச்ச அப்புறம் நம்ம கிளம்பலாங்க. அஜய் போய் குளிச்சுட்டு வந்துட்டான். அவ்வளோதான் சார், இங்கேருந்து அவ்வளோ கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் தட்டுங்க. பாய்.